ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தேர்தல்ல இந்த திமுக கூட்டணிக்கு தேர்தல் களம் வியூகம் அமைச்சு கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். எதை முன்னிறுத்தினாரு? மது விலக்கு முன்னிறுத்தினாரு. கோவன் போன்றவர்கள்லாம் கொட்டு முழங்குனது கொஞ்சமா நஞ்சமா? மூடு டாஸ்மாக் மூடு டாஸ்மாக் மூடு. அதே பதாயை தூக்கி வச்சுக்கிட்டு தான் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழங்கினார்கள், உதயநிதி முழங்கினார்கள் இல்லையா? கனிமொழி ஒரு படி மேலே போய் கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகு கோங்கிய திருமாமணி கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம், ஏனென்றால் டாஸ்மாக் மதுதான் இதற்கு காரணம் சொன்னாங்கல்ல. 4 ஆண்டுகளாச்சு ஆட்சியில் அமர்ந்தாங்க, செஞ்சாங்களா? எப்படி நாங்கள் நம்புறது? அதனாலதான் வள்ளுவரே நம்பாத ஒரே ஒரு பிறவி மனித பிறவி தான். மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதுங்கிறாரு. ஆட்டுக்கு மாட்டுக்கு வித்தியாசம் இருக்கு, நாய்க்கு நரிக்கு வேறுபாடு இருக்கு, கோழிக்கு கொக்குக்கு மாறுபாடு இருக்கு. ஆனா மனிதர்களில் நல்லவன் கெட்டவனுக்கு அடையாளமே கிடையாது. எல்லாம் அரை காட்டுக்கு வாய் இழிச்சுக்கிட்டு நிற்கிறேன். எவன் நல்லவன் எவன் கெட்டவன்? ஐயையோ இதுக்கு என்ன ஹையர் எஜுகேஷன் பேரடம் நடத்த முடியாதுன்னு வள்ளுவர் முடிக்கிறாரு. அதனால அந்த நிலைமையில நாங்களும் இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி வாக்களிச்சு என்ன ஆகும்? அதே பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு என்ன பண்றாரு? பீகார்ல தனி கட்சி ஆரம்பிச்சு அங்க மதுவை முன்னிறுத்துறாரு. தமிழ்நாட்டில் மது விலக்கு முன்னிறுத்தினாரு, அங்க மதுவை முன்னிறுத்துறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் ஆட்சியில் அமர்ந்த 1 மணி நேரத்தில் எப்படி தேநீர் கடைகளில் தேநீர் தாராளமாக ஏராளமாக கிடைக்கின்றதோ அதை போட மது விலையில் மது பீகார் முழுவதும் கிடைக்கும்ங்கிறாரு. அங்க மதுவை முன்னிறுத்துறாரு, இங்க மது விலக்கு முன்னிறுத்துறாரு. இவங்கெல்லாம் அரசியல் சிந்தனையாளர்களா? மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்யும் பிற்போக்கு சக்திகள். அது கொடுக்குறாங்க 250 கோடி. என்ன கொடுமை இது? அப்படின்னா பகுத்தறிவு பாசறை என்ன ஆச்சு, எங்க போச்சு, பயின்றவங்கள என்ன ஆனாங்க? இதுக்கு என்ன பதில்? 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த கள்ள இயக்கத்துக்கு கட்டாயம் இருக்குமென நாங்கள் நம்புகின்றோம். வெங்காயம்னு பெரியார் அடிக்கடி சொல்லுவார். உரிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காதுபாங்க. அதே வெங்காயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாவட்டங்களில் அந்த விளையாட்டுறோம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. வெங்காயம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஆகவே கட்டாயம் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக வரும் 2026 தேர்தலில் இருக்கும்.